ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். மீன லக்னத்திற்கு 10 நாட்களுக்கான தினப்பலனை பார்க்க இருக்கிறோம். ஏப்ரல் 1 முதல் ஏப்ரல் 10 வரை. முதல் நாளான ஏப்ரல் 1 புதன்கிழமை 7ஆம் வீட்டில் கன்னிராசியில சந்திரன் உத்திர நட்சத்திரத்துல பயணிக்கிறார். மாலை 4:17 வரைக்கும் உத்திர நட்சத்திரம். இந்த உத்திரம் என்பது சூரியனுடைய நட்சத்திரம். நம்முடைய லக்னத்துல சூரியன் இருக்கிறார், 6ஆம் அதிபதி. அவரு புதனுடைய நட்சத்திரம் மற்றும் புதனுடைய உபநட்சத்திரத்துல சுக்கிரனுடைய அந்தரத்துல இருக்கார். அதனால இன்றைக்கு எதையும் நாம் முன்னெடுத்து செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு. நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய செயல் திறமைகள் எல்லாம் நமக்கு பலமாக இருக்கும். ஒரு வில் பவரை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். மாலை 4:17 அஸ்த நட்சத்திரம் தொடங்குகிறது. இது கொஞ்சம் மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் குடும்ப உறவுகளோடு சந்தோஷமாக இருப்பதையும் குறிக்கிறது. அதனால ரிலாக்ஸா இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். சில பேருக்கு கமிஷன் துறையில இருக்கவங்களுக்கும், கான்ட்ராக்ட் துறையில இருக்கவங்களுக்கும், கலைத்துறையில இருக்கவங்களுக்கும் நல்ல சிறப்பான ஒரு நாளாக, ஒரு ஆதாயமான நாளாக அமைகிறது. ஏப்ரல் 2ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 5:38 வரைக்கும் இந்த அஸ்த நட்சத்திரம். அதுக்கப்புறம் சித்திரை நட்சத்திரம் முதல் 2 பாதம் கன்னிராசியில இருக்கு. செவ்வாயினுடைய நட்சத்திரம் தான் சித்திரை. செவ்வாய் கிரகம் லக்னத்திற்கு 12ஆம் இடமான கும்பராசியில குருவுடைய நட்சத்திரத்திலையும் சந்திரனுடைய உபநட்சத்திரத்திலையும் பயணிக்கிறாரு. புதனோட சேர்க்கை பெற்று பலன் தருகிறார். செவ்வாய் புதன் 2 பேரும் குருவனுடைய ஒரே நட்சத்திரத்துல இருக்காரு. 4ஆம் வீட்டுல இருக்கிற குருவும் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல குருவனுடைய நட்சத்திரத்திலேயே இருக்க. இந்த 4ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும் என்ன அப்படின்னா, மூலதனம், கன்ஸ்ட்ரக்ஷனு மற்றும் நம்ம சொந்தமா வீடு கட்டுறது, வாகனம் வாங்குறது, இடம் வாங்குறது, இது மாதிரியான மூலதன செலவுகள் அப்படின்னு எடுத்துக்கலாம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அதுல பணம் லாக் ஆகிறது, அல்லது பணம் ஏதோ ஒரு வகையில நமக்கு வர வேண்டிய பணம் தடையாகிறது. இது மாதிரி நிகழ்வுகள் நடக்கும். உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கு சாதகமாகவும், மூளை உழைப்பு சம்பந்தப்பட்ட தொழில்களுக்கு பாதகமாகவும் இருக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. இந்த வியாழக்கிழமை ஏப்ரல் 2ஆம் தேதி 5:38 செவ்வாயினுடைய சித்திரை நட்சத்திரம் என்பது வெள்ளிக்கிழமை ஏப்ரல் 3ஆம் தேதி மாலை 7:24 வரைக்கும் இருக்கு. அதனால கவனம் தேவை. 7:24க்கு மேல துலா ராசியில சந்திரன் சுவாதி நட்சத்திரத்துல போறார். சுவாதி ராகுனுடைய நட்சத்திரம். ராகு 12ஆம் வீட்டுல இருக்காரு, தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலையும் புதனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்காரு. அதனால இன்றைக்கு அதாவது வேலைக்கு நல்லா இருக்கு. சிறு சிறு பிரயாணங்கள் அலைச்சலோட இருக்கும். சில பேருக்கு செலவுகளும் உண்டாகும், மருத்துவ செலவுகளாகவும் இருக்கும். பட்டு ராகுவை பொறுத்த வரைக்கும் திசாபுத்தி நடக்கிறவங்களுக்கு அது பெரிய விரயத்தை கொடுக்காம அதன் மூலமாக ஒரு விரயத்தை தடுக்கிற மாதிரி சில நல்ல காரியமும் நடக்கும். ஏப்ரல் 4ஆம் தேதி சனிக்கிழமை இந்த சுவாதி நட்சத்திரம் இரவு 9:34 தான் முடிவடையுது. அதுக்கப்புறம் விசாகம் தொடங்குகிறது. ஏப்ரல் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை குருவனுடைய விசாக நட்சத்திரம் முழுக்க. இப்ப குரு 4ஆம் வீட்டுல குருவனுடைய நட்சத்திரத்திலையும் சனியினுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கனால இது வேலை சார்ந்த விஷயத்துக்கு சாதகமாக இருந்தாலும், உறவினர்கள் வகை மற்றும் நம்முடைய வீட்டுல ஏதாவது உபயோகப்படுற பொருள்கள் வாங்குறது, இது மாதிரி அமைப்புகள் இருக்கு. பட் மனநிலையில பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் அதிருப்திகள் ஏற்படும். அதாவது குருவாகவே லக்னாதிபதியாகவே இருந்தாலும் அவர் சனியினுடைய உபநட்சத்திரத்துல இருக்காரு. இந்த சனி நமக்கு விரையாதிபதி, அதனால கொஞ்சம் கவனம் தேவை. ஏப்ரல் 6ஆம் தேதி திங்கட்கிழமை சனியினுடைய அனுஷ நட்சத்திரம். நமக்கு 9ஆம் வீட்டை விருச்சிக ராசியில சந்திரன் சனியினுடைய அனுஷத்துல பயணிக்கும் போது லக்னத்துல இருக்கிற சனியினுடைய உத்திரட்டாதியில பயணிக்கிறதுனால இந்த 1ஆம் இடம் 9ஆம் இடம் கனெக்டிவிட்டி ஏற்படுவதனால இது ஒரு மேற்பார்வை பார்க்கறது, இது மாதிரியான உயர் அதிகாரத்துவத்துல இருக்கக்கூடிய வேலைக்கு சாதகமாகவும்,
உற்பத்தி சார்ந்த தொழிலில் இருக்கவங்க, சின்ன சின்ன டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ் நடத்துகிறவங்க, இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் சேல்ஸ் குறைக்கிறதாகவும் இன்னைக்கு இருக்கும். பட் இருந்த போதிலும் உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கும், ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துக்கும், ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துக்கும் மிக மிக நன்மையே தரும். ஏப்ரல் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை கேட்டை நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். விருச்சிக ராசியில சந்திரன் செயல்படுகிறார். புதன் நமக்கு 12ஆம் வீட்டுல குருவனுடைய நட்சத்திரத்திலையும் புதனுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனாலையும் நண்பர்கள் 12:45க்கு மேல கேதுவனுடைய உப நட்சத்திரமாக மாறுறதுனாலையும் கடன் பிரச்சனைகள்னால சில பிரச்சனைகள் ஏற்படுறது, கடன் வாங்கி கடன் அடைக்கிறது, இது மாதிரி நிகழ்வுகள், கணவன் மனைவி உறவுல தேவையில்லாத சில பிணக்குகள், அதாவது ஆர்கியூமெண்ட்ஸு, கேஸ் போய்கிட்டு இருந்தா அந்த கேஸ்ல வந்து ஏற்படக்கூடிய செலவினங்கள், அதிகமான ஒரு மன உளைச்சல்கள், இப்படியெல்லாம் இருக்கிறதுனால வேலை சார்ந்த விஷயத்துக்கு நல்லா இருந்தாலும் அகம் சார்ந்த விஷயத்துக்கு நல்லா இல்லைன்னு புரிஞ்சுக்கணும். ஏப்ரல் 8ஆம் தேதி புதன்கிழமை காலை 5:53க்கு மூல நட்சத்திரம் தொடங்குகிறது. 10ஆம் வீட்டுல சந்திரன், கேதுனுடைய நட்சத்திரம். கேது 6ஆம் வீட்டுல இருக்காரு. தொழில் நல்லா இருக்கும், சிறப்பான பலன்களை கொடுக்கும். கேது வந்து சுக்கரனுடைய நட்சத்திரத்திலையும் சிம்மராசியில சுக்கரனுடைய உப நட்சத்திரத்திலையும் சந்திரனுடைய அந்தரத்திலையும் இருக்கிறதுனால வேலையில ஒரு அங்கீகாரம், தொழில பணவரவு, உற்பத்தி சார்ந்த தொழில்கள், மருத்துவ தொழில், இது எல்லாத்துக்குமே உணவு உடை சார்ந்த விஷயங்களுக்கும் சாதகமாக இருக்கும். ஏப்ரல் 9ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில 8:47க்கு பூராடம் நட்சத்திரம் தொடங்குகிறது. நம்முடைய 10ஆம் வீடான தனுசு ராசியில சந்திரன் சுக்கரனுடைய நட்சத்திரத்துல பயணிக்கிற அதே வேளையில பூராடம் நட்சத்திரத்துக்கு அதிபதியான சுக்கரன் நமக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்துல மேஷத்துல தன்னுடைய சொந்த நட்சத்திரமான பரணியில போறார். சுக்கரனுக்கும் சந்திரனுக்கும் 2-10 காம்பினேஷன், நல்ல காம்பினேஷன். செவ்வாயினுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப நம்மளுடைய சிந்தனைகள், செயல்பாடுகள், நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் நமக்கு சாதகமாக அமைந்து பணவரவையும் தொழில் முன்னேற்றத்தையும் வேலை வாய்ப்புல நல்ல ஒரு அங்கீகாரத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சில பேருக்கு வெளிநாடு வேலை வாய்ப்பும் சாதகமாக இருக்கும். ஏப்ரல் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த பூராட நட்சத்திரம் நண்பகல் 11:27 தான் முடிவடைகிறது. அதற்கு பிறகு உத்திராட நட்சத்திரம். உத்திராட நட்சத்திரம் என்பது ஒரு பாதம் தனுசு ராசியில இருக்கு, 3 பாதம் மகர ராசியில இருக்கு. இப்ப வந்து 10ஆம் இடத்துல இருந்துதான் சந்திரன் இந்த நாள் வெள்ளிக்கிழமையில செயல்பட போகிறார். சூரியனுடைய பலனை தரப்போகிறார். சூரியன் லக்னத்துல மீனத்துல புதனுடைய நட்சத்திரத்திலையும் குருவனுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கின்றதுனால இந்த புதன் 12ஆம் வீட்டுல இருக்கிறதுனால இது ஒரு எடுக்கக்கூடிய காரியங்கள்ல சின்ன சின்ன தாமதங்கள், தடைகள் ஏற்படுவது சகஜம்தான். பட் உற்பத்தி சார்ந்த தொழில வந்து மீடியமா போய்கிட்டு இருக்கும். ஒரு நடுத்தரமான நாளாக இது அமைகிறது. உறவுகள் சார்ந்த வகையில சின்ன சின்ன அதிருப்திகள் நிலவக்கூடியது என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.